டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 12வது வருஷத்துக்கான ஐபிஎல் தொடர் கிரிக்கெட் போட்டி இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசஸ் கொல்கத்தா இந்த ரெண்டு டீமுக்கும் மேட்ச் நடந்துச்சு. இதில் நேற்று கூட சிஎஸ்கே தாங்க வின் பண்ணாங்க. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல்ல சிஎஸ்கே 8 மேட்ச்ல வின் பண்ணி பாயிண்ட்ஸ் பட்டியலில் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரே ஒரு தோல்வி எம்ஐ கூட மட்டும் தான் தோத்துருக்காங்க. பேலன்ஸ் இருந்த எல்லா டீம் கூடயும் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நேற்று சிஎஸ்கே கொல்கத்தா வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் நம்ம ஜீவா மற்றும் அதாவது தோனியோட மகள் மற்றும் தோனி இவங்க பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் பண்ண விஷயங்கள், ஸோ தோனி மகள் கூட அந்த சிஎஸ்கே பிளேயர் விளையாடின விஷயங்கள் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா தோனி அவருடைய மகள் அவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சிஎஸ்கே டீமில் யார் பண்ணாலுமே அது வைரல் ஆகும். ஸோ அந்த வகையில் இதுவும் பார்த்தீங்கன்னா வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேதர் ஜாதவ் பார்த்தீங்கன்னா தோனிக்கு ஊட்டி விடுவார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தோனி ஸ்பூனில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு புகைப்படமும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் சிஎஸ்கே டீமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஒன்றா போகிறது ஒன்றா வர்றது, டீமுக்கு வரப்போ மேட்ச் விளையாடும்போது கூட ஃபேமிலி எல்லாருமே எல்லாரோட ஃபேமிலியுமே கூட்டிகிட்டு வந்து ஒரே ஃபேமிலியாக தான் 11 பிளேயருமே இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ கேதர் ஜாதவ் பார்த்தீங்கன்னா நேற்று தோனிக்கு ஊட்டி விட்டதை பார்த்தீங்கன்னா அதை அஃபிஷியலாக கன்ஃபார்மே பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றாவே இருக்காங்க. இதுதான் டீம் கோஆர்டினேஷன் அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோசியல் மீடியாவில் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வர 17ஆம் தேதி இருக்குது. ஸோ இப்போ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் லேண்ட் ஆயிருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அடுத்த மேட்சும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச்லையும் சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிஎஸ்கே தான் வின்னு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 12வது வருஷத்தில் இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் மார்க்கை செட் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ஏன்னா சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஒரு பிளேயர் விட்டாலுமே இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் தோனி அடிக்கிறாரு, அடுத்த மேட்ச்சில் ரெயின் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயர் நின்று விளையாண்டு டீமுக்கான ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பவுலிங்லேயும் அப்படிதாங்க. ஒவ்வொரு மேட்ச்லையுமே யாராச்சும் ஒரு பவுலர் பார்த்தீங்கன்னா செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் 2-3 இதில் பார்த்தீங்கன்னா லீக் போட்டியில் இந்த ஐபிஎல் சீசனுடைய ஸ்டார்டிங்கில் 2-3 லீக் போட்டியில் பவுலிங் ஃபீல்டிங் கொஞ்சம் சொதப்பி இருந்தாலுமே கூட சிஎஸ்கே அதுக்கப்புறம் வர எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அந்த சொதப்பலெல்லாம் ரெக்கவர் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்றது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம குஷியான நியூஸாக இருக்குது. சரி, இப்போ நம்ம ஜீவா கிரவுண்டில் விளையாடுற இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு க்யூட்டாக பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் சிஎஸ்கேவுடைய அடுத்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிக்குமா தோக்குமா அப்படின்னு உங்களுடைய கருத்தையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.